சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய திட்டமிட்டுள்ளதாகவும், இனியும் எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும் என்பதற்கேற்ப அதிமுகவின் நிலைமையே மிக மோசமாக தள்ளிவிட்டார் எடப்பாடி. அதிமுகவில் ஒற்றுமை இல்லை. தொண்டர்களுக்கிடையே அதிமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்ற எண்ணமும் குறைந்துவிட்டது. இதனால் வேறு வழியில்லாமல் செந்தில் பாலாஜி மூலமாக அதிமுகவில் இணைய திட்டமிட்டுள்ளார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய 3 மிக முக்கியமான எம்எல்ஏக்கள், அவர்களது பெயர்கள் திமுகவில் இணைந்த பிறகுதான் வெளியிட முடியும். உளவுத்துறை மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவலை தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுகவில் வரும் என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்று அந்த 3 எம்எல்ஏக்கள் கூறியுள்ளார்கள். செந்தில் பாலாஜி தலைமையில் இணைவதால் அவர்களுக்கு மிக முக்கியமான அங்கீகாரம் திமுகவில் கிடைக்கும் என்பதையும், மக்களுக்கு அதன் மூலம் நன்மை செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களிடம் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பல முறை நாங்கள் எடுத்து கூறிவிட்டோம். தொண்டர்கள் தமது கட்டுப்பாட்டில் இல்லை, உங்களது பேச்சையும் கேட்கவில்லை. ஏனென்றால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். ஒரு தெருக்களில் ஓபிஎஸ் அணி, எடப்பாடி அணி, சசிகலா அணி, டிடிவி தினகரன் அணி என்று பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றுபட்டால்தான் ஒரே கட்சியாக, ஒரே தலைமையின் கீழ் ஒரே கொள்கையை வெளியிட முடியும். ஆனால் தற்பொழுது 4-5 அணிகளாக இருப்பதால் அவர்களை ஒன்றுபடுத்த முடியவில்லை. இதனால் வேட்பாளரை சரியாக வெற்றியடைய வைக்க முடியாத காரணத்தினால்தான் கடந்த தேர்தல்களில் தோல்வியை தழுவினோம் என்பதையும் 3 எம்எல்ஏக்கள் கூறியுள்ளனர். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவின் 3 எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.